நடிகர் விஜய் தாவேகம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சி டீம் பி டீம் இப்படிலாம் சொல்றாங்களா? இவங்க சொல்றதுக்கான காரணம்லாம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எதுக்காக இவங்க இப்படிலாம் சொல்றாங்க? யோசித்தா பேசுறாங்க, எதையோ ஒன்று பேசணும்னு பேசுறாங்க, அப்படிதான் பேசுவாங்க. இவ சீமான் ஒரு டீமு, தாவேக்கா ஒரு டீமு, திமுக ஒரு டீம்னு சொல்லலை, அதுவும் சொல்லுவாங்க. அதிமுக ஒரு டீமு, எத்தனை டீம் ஏறணுமோ ஏற்றிக்கிட்டே போட்டுமே. ஆனால் ஒன்னே ஒன்று தான், பாஜக கூட தானே பேசுறீங்க அதெல்லாம். அப்போ பாஜக வளர்ந்துருக்குது இல்லை? பாஜக வளரவே இல்லைன்னா எத்தனை டீம்னு ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? பி டீம், சி டீம், இ டீம், எத்தனை டீம், ஜெட் டீம் வரைக்கும் சொல்கிறீங்க, ஏ டு ஜெட். அப்போ பாஜக வளர்ந்துருக்குது இல்லை? இது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். என்ன டீம் வேணாலும் நீங்கள் சொல்லிட்டு போங்க, நாங்கள் வளர்ந்து வருகிறோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் எதிரி அப்படின்னா எந்த கட்சியா இருக்காங்க? எதிரின்றதே எங்களுக்கு கிடையாதுப்பா. நான் எல்லாத்தையும் நாங்கள் நட்போட தான் இருப்போம். எங்களை எதிர்கட்சியை யார் பார்க்கணும் அவங்ககிட்ட போய் கேளுங்க. எங்களுக்கு எதிரிலாம் கிடையவே கிடையாது. ஆனால் கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிர்கட்சி, காங்கிரஸ் எதிர்கட்சி, இந்தி கூட்டணியில் உள்ள கட்சிகள்லாம் எங்களுக்கு எதிர்கட்சி. 2026 தேர்தலில் சந்திக்கணுமா? இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள்லாம் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான கூட்டணி கட்சிகள்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் விரும்புகின்ற கூட்டணி. மக்கள் யாரெல்லாம் விரும்ப தாமரை மலரச் செய்கின்ற கூட்டணி. தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்தே தீரும்.